பண்படுத்தி பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பாய்ச்ச வேண்டிய நீ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த தோட்டத்திற்கு தேவையான தண்ணீரை நாம் பாய்ச்சுகிறோமா? அது பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை காண்பிக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏனென்றால் வேதத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டின் புத்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் சகோதரியே, என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். 15வது வசனம், தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சும், தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோட்டத்தை நீங்கள் நாளும் சரியாய் காவல் காப்போம் என்றால் அந்த தோட்டத்திற்கு தேவையான தண்ணீரை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்குள்ளாக தேவ ஜனங்களை சரியாய் நாம் நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுதான், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தான் அந்த தோட்டத்தை பலன் கொடுக்க வைக்கும். ஹல்லேலூயா. எந்த சபையிலே ஆவியானவர் அசைவாடுகிறாரோ, எந்த சபையிலே ஆவியானவருடைய மலை பின்மாறி ஊற்றப்படுகிறதோ அந்த சபை பலன் கொடுக்கிற சபையாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே 4வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தோட்டம் மாதள செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதுண்ணி செடிகளும் நளத செடிகளும் குங்குமமும் வசமும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும், இதெல்லாம் தேவன் சபைக்குள்ளே வைத்திருக்கிற ஆவிக்குரிய விசுவாசம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்து ஆவிக்குரிய கனிகளை குடிக்கிறதை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தோட்டங்களை சரியாய் நீங்கள் நானும் காவல் காப்போம் என்றால் அது சரியான பலன் தரும். கர்த்தர் சபையிலே கொடுக்கக்கூடிய அந்த பலனுக்கு உங்களுக்கும் எனக்கும் தக்க பிரதிபலனை நமக்கு தரும்படியாக வேகமாய் வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.